ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வால் ஸ்ட்ரீட்ல ஒரு மேக் ஆர் பிரேக் டே அப்படின்ட்டு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, கூகுளோட ஏர்னிங்ஸ், டெஸ்லாவோட ஏர்னிங்ஸ், அப்புறம் ஏஐயோட ஸ்டோரி கரெக்டா இருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் ஆயில் பிரைஸோட ஸ்பைக். இந்த 4 விஷயம் தான் இன்னைக்கு மார்க்கெட்டை டிரைவ் பண்ண போகுது. ஸோ நேற்று நாஸ்டாக் ரெக்கவர் ஆகுற மாதிரி தெரிஞ்சுது. ஆனா இன்னைக்கு மார்னிங்ல ஃபியூச்சர்ஸ் நாஸ்டாக்கோட ஃபியூச்சர்ஸ் திருப்பி ரெட்ல திரும்பிடுச்சு. ஸோ என்ன நடக்குது வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குளோபல் மார்க்கெட் ஃபுல்லா புல்லிஷாவும் இல்ல, அதே மாதிரி ஃபுல்லா பேரிஷாவும் இல்ல. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல தான் இருக்காங்க அவங்க. ஸோ யூரோப் மார்க்கெட் ஸ்லைட்டா வீக்கா தான் இருக்கு. அதே மாதிரி டெக் டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ எல்லாரும் ஒரே விஷயத்துக்காக தான் வெயிட் பண்றாங்க. யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கூகுளோட ஏர்னிங்ஸ் அண்ட் டெஸ்லாவோட ஏர்னிங்ஸ், இது ரெண்டும் தான் உங்களுக்கு மார்க்கெட் வெயிட் பண்ணுது. ஸோ யூஎஸ் ஃபியூச்சர்ஸோட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டவ் ஜோன்ஸ் உங்களுக்கு 0 ஆர் நெகட்டிவ், ஆக்சுவலி அதுவும் ஸ்லைட்டா டவுன்ல தான் இருக்கு. S&P 500 பாத்தீங்க அப்படின்னா S&P 500 நெகட்டிவ்ல தான் இருக்கு. அதே மாதிரி நாஸ்டாக் பாத்தீங்கன்னா நாஸ்டாக்கும் நெகட்டிவ்ல தான் இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லா ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நெகட்டிவ்லயே இருக்கிறதுனால என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஓப்பனிங் அப்சைடு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ நாஸ்டாக்ல தான் ஜாஸ்தி ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கீங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், நாஸ்டாக் தான் ஒரு பெரிய லெவல் ஆஃப் ஃபால்ல இருக்கிற மாதிரி இருக்கு, ஜாஸ்தி ப்ரெஷர்ல. ஏன்னா ஏஐ ரேலி தொடருமா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் இன்னைக்கு கூகுளோட ரிசல்ட்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு வால் ஸ்ட்ரீட்டை கண்ட்ரோல் பண்ண போகுது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் கூகுளோட ரிசல்ட் தான் கண்ட்ரோல் பண்ண போகுது. தட் மீன்ஸ் அது பெட்டரா வந்துச்சு அப்படின்னா நாஸ்டாக் ரெக்கவர் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு மார்க்கெட் டயத்துல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் 2 வருஷமா மார்க்கெட்டை மேலே எடுத்துட்டு போனது யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஏஐ ஸ்டாக்ஸ்லாம் தான் இருக்கும். இப்போ இன்வெஸ்டர்ஸ் ஏஐ ஸ்டாக்ஸ் இருக்கிற கம்பெனிஸை பார்த்து கேட்குற ஒரே கேள்வி, இந்த ஏஐ கேபக்ஸ்க்கு செலவு பண்ற விஷயம் எல்லாமே பில்லியன்ஸ் டாலரா நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். உண்மையிலேயே நம்ம செலவு பண்ற எல்லா காசுமே ரெவன்யூவா மாறுதா அப்படிங்கிற டவுட் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் கொடுக்க போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குவார்டர்ல கூகுளா தான் இருக்கு. ஆல்பபெட் தான் இந்த குவார்டர்ல ஃபர்ஸ்ட் ஆன்சர் கொடுக்க போகுது. ஸோ கூகுள் ஏஐ பிசினஸ் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா என்விடியா, ஏஎம்டி, பிராட்கேம், சூப்பர் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா கைடன்ஸ் வீக்கா இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், இப்ப திருப்பி சிப் ஸ்டாக்ல ஒரு பெரிய ப்ரெஷர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இன்னைக்கான ஒரு பெரிய ஏர்னிங் செஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்லா தான். ஸோ டெஸ்லா ரிசல்ட்டும் இன்னைக்கு ஆஃப்டர் மார்க்கெட் தான் வருது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் பார்க்க போறது ஈவிக்கான டிமாண்ட் இன்னும் இருக்கா, எவ்வளவு தூரம் ஜாஸ்தியா இருக்கு, மார்ஜின்ஸ் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கா, ரோபோ டாக்ஸி ப்ராக்ரஸ் கரெக்டா போய்கிட்டு இருக்கா, இல்ல அது நஷ்டத்தை தான் கொடுக்குதா, அதே மாதிரி ஆப்டிமஸ் ரோபோட் ஆப்டிமஸ் ரோபோட்டோட அப்டேட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் கவனிக்க போறாங்க. ஸோ எலான் மஸ்கோட பிக் அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி எலான் மஸ்க் பேசினாரு அப்படின்னா ஸ்டாக் வாலட்டிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப அதை விட ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் அந்த ஏர்னிங் செஷனோட முடிஞ்சிட போகுது. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆயில் பிரைஸ் சார்ட் இது. ஸோ இன்னைக்கு ஒரு பெரிய ஹெட்டேக்கா இருக்க போறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயில் பிரைஸ் தான். இங்க WTI க்ரூட் பாருங்க 3.41% ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிரெண்ட் க்ரூட் 3.44. ஸோ இந்த மாதிரி எல்லா க்ரூடுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 to 4% ஜாஸ்தி ஆயிருக்கு இப்ப வரைக்குமே. ஸோ பிரெண்ட் க்ரூட் எல்லாம் பாத்தீங்கன்னா $94 to $95 கிட்ட உங்களுக்கு ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஸோ ரீசன் எப்பயுமே நமக்கு தெரிஞ்ச ரீசன் தான், யூஎஸ் ஈரானோட கான்ஃபிளிக்ட் இன்னும் எஸ்கலேட் ஆயிட்டே இருக்கிறதுனால ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் சப்ளை ரிஸ்க் பத்தின கவலை ஜாஸ்தி ஆயிருக்கு. ஸோ ஆயில் மேல போனா எப்பயும் நம்ம சொல்ற மாதிரி இன்ஃபிளேஷன் ஃபியர் ஜாஸ்தி ஆகும், ஃபெட்டோட ரேட் கட் டிலே ஆகும். அதே மாதிரி டெக்னாலஜி ஸ்டாக்ஸ்க்கு ப்ரெஷர் கிடைக்கி, எனர்ஜி ஸ்டாக்ஸ்க்கு மட்டும் ஒரு நல்ல குஷின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னைக்கு நம்ம வாட்ச் பண்ண போற ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பபெட், தட் மீன்ஸ் கூகுள், அப்புறம் டெஸ்லா, என்விடியா, ஏஎம்டி, பிராட்கேம், சூப்பர் மைக்ரோ கம்ப்யூட்டர். ஸோ ஆல்பபெட்டோடது பார்க்கலாம்.
ப்ரீ மார்க்கெட்ல லைட்டா தான் மேல ஏத்தி வச்சிருக்காங்க. ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியல நமக்கு. ப்ரீ மார்க்கெட்ல ஆல்ரெடி ஏர்னிங் செஷன்ஸ்ல நேத்தி வந்து ஒரு பெரிய ஃபால் நடந்திருக்கு. தட் மீன்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 1.38% வந்து ஃபால் இருந்திருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபால் வந்து இன்னைக்கு நடக்கிறதுக்கு வந்து இவ்வளோ தூரம் தான் சான்ஸ் இருக்கு. அதாவது 343 தான் இருக்கு. இதுவே ரிசல்ட் நல்லா இருக்கு அப்படின்னா. ஸோ நாளைக்கு வந்து 343 விட்டு கீழே இறங்கிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு சொல்லி திருப்பியும் கீழே இறக்கி விட வேண்டியதா உங்களுக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு பாக்குறப்ப உங்களுக்கு இதை பாக்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி சைட்வேஸ்க்கு போறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல இருந்து எஸ்கேப் ஆகி மேல போக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்லா. ஸோ டெஸ்லாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் எடுத்துட்டு ரிட்டர்ன் போயிருக்கான் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துலதான் உங்களுக்கு வந்து நேத்தியும் சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நடமாடி இருக்கு. இப்போயும் இதே தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ஆக்ட் ஆக போகுது இன்னைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்விடியா. ஸோ என்விடியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அப் ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்குது. இது வந்து இந்த இடத்துல இருந்து பாதியில இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ கேப் ஃபில் பண்றதுக்கான சான்சஸ் வந்து என்விடியால கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஏஎம்டி. ஸோ ஏஎம்டி வந்து கேப் டவுன் உங்களுக்கு இன்னைக்கான ப்ரீ மார்க்கெட்ல வந்து கேப் டவுன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நேத்தி க்ளோசிங் நடந்த இடம் தான் இன்னைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்க சான்சஸ் இருக்கு ஏஎம்டில. ஸோ சூப்பர் மைக்ரோ கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்னைக்கு க்ளோசிங்ல தான் கொடுத்துருக்காங்க. நேத்தி லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு லாஸ்ட் 2 ஹவர்ஸ்ல வந்து ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகுறதுக்கான சான்சஸும் இருக்கு. பிகாஸ் இதை பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் எடுத்துட்டு தான் அது வந்து அப்சைட் மூவ்மெண்ட் வந்து கண்டினியூ ஆயிருக்கு இதுக்கு. ஸோ லிமிட்டட் அப்சைடு இருக்கு. இந்த லிமிட்டட் அப்சைடை பார்த்துட்டு நம்ம வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் வந்து இதுக்கு மேல வச்சிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் வந்து இதுக்கு மேல வச்சதுனால இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா $33. ஸோ இந்த $33 தான் இதோட இமீடியட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ சூப்பர் மைக்ரோ கம்ப்யூட்டர் வந்து 16% அபவ் வந்து நேத்தி வந்து ஜம்ப் ஆயிருந்தது உங்களுக்கு. ஸோ லாஸ்ட் இதுல ப்ரீ மார்க்கெட் ஜம்ப் வந்து காட்டினுச்சு. ஸோ கம்பெனி வந்து 60 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ்க்கு வந்து புது ஆர்டர் வந்ததா நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்காக இந்த ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு இப்போ ப்ரீ மார்க்கெட்ல. ஸோ பெரிய ரிஸ்க் என்னன்னா அல்பபெட்டோட ஏர்னிங்ஸ் வந்து மிஸ் ஆனிச்சுனாலோ டெஸ்லாவோட வீக் கைடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் ஆயில் பிரைஸ் அபவ் 95, அதாவது WTI க்ரூட் வந்து உங்களுக்கு 87 இருக்கு. பிரெண்ட் க்ரூட் வந்து $95 அபவ் க்ளோசிங் இருந்தாலோ இன்னைக்கானது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு. செமிகண்டக்டர்ஸ்ல செல் ஆஃப் வந்து ரிட்டர்ன் ஆகாத வரைக்கும் நாஸ்டாக் குறைச்சது. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நாஸ்டாக்கு. ஸோ இன்னைக்கு ஃபைனல் டேக்அவே என்னவா இருக்கும் இந்த மார்க்கெட்டுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மார்க்கெட் வந்து எல்லாரும் ட்ரேட் பண்றது வந்து ஏர்னிங் நம்பர்ஸ்ல இல்ல ஃபியூச்சர்ஸோட ஏஐ க்ரோத் ஸ்டோரியை தான் இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கூகுள் டெஸ்லா நல்லா வந்துச்சு அப்படின்னா நாஸ்டாக் வந்து திருப்பி ரேலி மோடுக்கு போகலாம். ஆனா கைடன்ஸ் இந்த கூகுள் டெஸ்லாவோட இதெல்லாம் கொஞ்சம் வீக்கா இருந்தது அப்படின்னா ஏஐ ஸ்டாக்ஸ்ல இன்னொரு ரவுண்ட் ஆஃப் ப்ராஃபிட் புக்கிங் வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை மூவ் பண்ண போறது கூகுள், டெஸ்லா, ஏஏ அப்புறம் ஆயில். இந்த நாலும் தான் இன்னைக்கான மார்க்கெட்டோட வால் ஸ்ட்ரீட் டைரக்ஷனை வந்து முடிவு பண்ண போகுது. ஓகே, இன்னைக்கு வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஏர்னிங்ஸ்ல தான் ரியல் கேம் சேஞ்சரே இருக்க போகுது. ஸோ இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையா ட்ரேட் எடுத்தா இன்னைக்கு வந்து பெட்டரா இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி ப்ரீ மார்க்கெட்ல தெரிஞ்சுக்கணும், அதுவும் தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட. ஹாப்பி இன்வெஸ்டிங். தேங்க்யூ.